பூர்வீக சொத்துல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பூர்வீக சொத்து உயில் எழுதி வாங்கிட்டு எங்களை மிரட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. இதனால எங்க வீட்டுக்காரர் இந்த பிரச்சனையால தான் எங்க வீட்டுக்காரர் நான் இழந்தேன். நானும் பையனும் மட்டும்தான் இருக்கோம். இப்ப நாங்க விதவை நானு. ஆதரவற்ற நிலையில வருமானத்துக்கு வழி இல்லாத பையன் படிக்க கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கோம். எந்த நிலையில என் கணவரோட அண்ணனும் நாத்தனாரும் வந்து என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க. இந்த பிரச்சனைய ஆபாசமான வார்த்தைகள் பேசுறாங்க. செருப்ப கொண்டு வந்து அடிக்கிறாங்க. போன வீடியோ எடுத்தா அந்த போனை உடைச்சு போட்டாங்க. அதுக்கான நஷ்டஈடும் தரல. அவங்களுக்கு ஒரு தண்டனையும் கிடைக்கல. நாங்க போலீஸ்ல புகார் கொடுப்பா. அடிச்சா நீங்க அடிங்க. தவறான வார்த்தை, ஆபாசமான வார்த்தைகள் பேசுறாங்க. நீங்களும் பேசுங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி பேசி பழக்கம் இல்ல. நாங்க நாகரிகமா உள்ளவங்க, படிச்சவங்க. எங்க நாங்க நல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் சென்னையில. இங்க வந்து நாங்க இந்த தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துல இங்க இருக்கேன் நான். எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. எங்க நீதி கிடைக்குன்னு தெரியல.